ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களன்னு நினைக்கின்றேன். இன்றைக்கு காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இளவாலையில் புதுசாக வந்திருக்கிற நட்பு மன்னண்ட சிறுவர் பூங்கா பற்றி தான் உங்களுக்கு காடலாமன்னு நினைக்கின்றேன். இது இப்போதான் புதுசாக வந்திருக்கிற பூங்கா. பல்வேறுபட்ட சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் மற்றும் பல்வேறுபட்ட பூங்கா அமைப்புகளில் இது ஒரு பிரம்மாண்ட முறையில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நட்பு மண்ணுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ். இங்கே பெரியாக்களுக்கு 300 ரூபாயும் சின்ன ஆக்களுக்கு 200 ரூபாயும் டிக்கெட் வாங்குறினோம். அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே வந்தோம்னு சொன்னால் இதுதான் நட்பு மண்ணுக்கு உள்ள வர என்ட்ரன்ஸ். இதில் வச்சு தான் டிக்கெட் எல்லாம் கொடுப்பினோம். அப்படியே இதுக்கால வந்தீங்கன்னு சொன்னால் நட்பு மண்ணுக்குள்ளே போகலாம். அப்படி என்ட்ரன்ஸால் வரைக்கும் 2 ஜானக்குட்டியில் நிற்பினோம். அவங்க வாய்க்கால தண்ணி வரமை செட்டப் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு நீச்சல் தடாகத்துக்குள்ள தான் இந்த ஜானைகள் 2 ஜானைக்குட்டி நிற்கிற மாதிரி சுற்றி வர தண்ணி வர மாதிரியும் செட்டப்ஸ் இருப்பினும் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாகவே அந்த முதல்ல செட்டப்பும் செய்து வச்சிருப்பினும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோட்டோஸுக்கு ஒரு நல்ல இடம். அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னு சொன்னால் நட்பு மண்ணுக்கு உள்ளே போகலாம். சுற்றி வர பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே மரங்கள் தான் நிரம்பி இருக்குது. இதனால சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர ஒரு நல்ல இடம். பெரியாக்களும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இங்கே எடுப்பினோம். கொஞ்ச தூரம் அப்படியே வரைக்க சிலைகள் எல்லாம் வச்சிருப்பினோம். மிருகங்களோட சிலை எல்லாமே வச்சிருப்பினோம். அப்படியே பார்த்தா நீர் தடாகத்துக்கு மேலே நீர் திவலைகள் வர மாதிரி ஒரு செட்டப்பும் செய்திருப்பினோம். இது ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு அழகான இடம்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எப்படின்னு சொன்னால் இங்கே வெட்டிங் ஷூட்டிங்லாம் எடுக்கலாம். ஆனால் கேமரா உள்ளுக்க கொண்டு வரேன்னு சொன்னால் புரிம்பா அதுக்கு 10,000 அப்படி பே பண்ணி தான் கேமரா உள்ளுக்க கொண்டு வரலாம். நீங்கள் ஐஃபோனில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனால் கேமரா கொண்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு புரிம்பா செட்டப் பண்ணணும். இங்கே சர்க்கேஸ் அப்படியான செட்டப்பும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து வச்சிருப்பினோம். இவ தான் என்னோட செக்யூரிட்டி கார்டு. இவ கூட்டி கொண்டு தான் வந்தேன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சர்க்கேஸ் விளையாடுற அமைப்புகள் எல்லாம் ரொம்பவே நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து வச்சிருப்பினோம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த பன்றி குரங்குகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. குரங்கு பன்றிகள் எல்லாமே அந்த கூண்டில் அவையில் வளர்க்கினோம். அப்படி இந்த பன்றிகளையும் பார்த்தோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளை கவர்றதுக்காகவே இந்த செட்டப் எல்லாமே செய்து வச்சிருந்தவ. இந்த 3 பன்றிகளையும் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் சரியான மழை பெஞ்சு கொண்டிருந்தது. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு நாட்களில் நிறைய சனத்தை பார்க்கலாம். நிறைய சின்ன பிள்ளைகள் பேரண்ட்ஸோட நிற்பினோம் அப்படி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு சரியான மழைன்றதால சனம் குறைவாகத்தான் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே புறாக்கூடு எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்கள் வழியாக பார்த்துட்டு இந்த நட்பு மண் காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு உரிமையாளர் கீழ் ஒரு சும்மா காணியத்தான் இருந்தது. ஒன்றுமே அதில் மரங்கள் எதுவுமே இருந்ததில் ஒரு பச்சை காடாத்தான் இருந்தது. அது அந்த உரிமையாளர் துப்புரவாக்கி நட்பு மண் சிறுவர் பகுதி என்ற பேரில் அந்த பூங்கா வடிவமைச்சு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக இப்போ தான் மாறிக்கொண்டு வருது. இதில் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே பின்னேரங்களில் பேரண்ட்ஸோடு விளையாடக்கூடிய பல்வேறுபட்ட விதமான விளையாட்டு அமைப்புகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதோட துப்பாக்கி சுடுதல் என்ற ஒரு கேம் தான் இங்கே நடக்கிறது. இதில் 3 தோட்டாக்கள் இருக்குது. அது 3 தோட்டாக்களை சுற்றுலா கண்ட நேம்கள் எல்லாம் அந்த போர்டில் எழுதியிருப்பினோம். இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் இந்த சுற்றுலா தலத்தில் இப்போ தான் புதிதாக உட்புகுத்தி கொண்டு வருவீனம். எனவே தான் இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் இந்த சுற்றுலாத்தலத்துக்கு நட்பு மண்ணுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு வாங்க. உண்மையாகவே நல்ல இடம். அதோடு நீங்கள் வெட்டிங் ஷூட்டிங் அப்படி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு கேமரா கொண்டு நீங்கள் உள்ளுக்க வடிவாக செய்யலாம். எனவே தான் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு
நன்றிகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது புது காணொளிகளை இந்த சேனல்ல பதிவு செய்யலாம்னு நினைக்கின்றேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.